வெல்கம் டு மரியா ஏஞ்சல்ஸ். இன்றைக்கி ஆலோவேரா ஜெல் வந்து மேக் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இது வந்து டிஎம் வாட்டரில் தான் நம்ம செய்யணும். மீதி வேறு எந்த வாட்டரும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. டிஎம் வாட்டர் வந்து 90 கிராம்ஸ் எடுத்து அதில் கார்போமர் வந்து 1 கிராம் எடுத்து ஒரு 3 ஹவர்ஸ் பிஃபோர் வந்து நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு 3 ஹவர்ஸ் பிறகு நம்ம பார்த்தா இது வந்து ஒரு லைட்டாக ஜெல் ஃபார்மில் வந்து நமக்கு இருக்கும். இது ஆலோவேரா ஜெல் வந்து ஆயில் ஸ்கின்னுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஸ்கின்னை வந்து ஈரப்பதமாக வச்சுக்க நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜெல் வந்து. இப்போது டிஎம் வாட்டரில் வந்து இது 3 ஹவர்ஸ் பிஃபோர் வந்து நம்ம கார்போமர் வந்து 1 கிராம் எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது இதில் என்ன ஆட் பண்ணணுன்னா கிளிசரின் வந்து ஒரு 8 ml வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கிளிசரின் வந்து ஒரு 8 ml வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பேஸ் ஏவில் வந்து சேர்க்கக்கூடியது. இந்த பேஸ் ஏவில் சேர்க்கக்கூடியது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இதை டபுள் பாயிலிங் வந்து பண்ணணும். கிளிசரின் சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிளிசரின் வந்து நல்லா ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்கு ஸ்கின்னை இதை யூஸ்ஃபுல்லாக ஸ்கின்னை வந்து ஈரப்பதமாக வைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது வந்து இதில் வந்து ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம ஒரு 10 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஆலோவேரா வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஒரு 10 கிராம் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஒரு 10 கிராம்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம டபுள் பாயிலிங் பண்ணிக்கலாம். இப்போது இந்த அடியில் ஒரு தண்ணி வச்சு கடாயில் டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து ஒரு 60 டிகிரி வரைக்கும் நம்ம வந்து சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். 60 டிகிரி வந்த பிறகு நம்ம இது எல்லாமே ஆறின பிறகு ஃபேஸ் பியில் உள்ளதை வந்து என்னென்ன பொருளோ அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இப்போது ஃபேஸ் ஏல உள்ளதெல்லாம் நம்ம டபுள் பாயிலிங் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது ரூம் டெம்பரேச்சருக்கு 30 டிகிரிக்கு நம்மளுக்கு மைனஸ் ஆகட்டும். நல்லா ஆறணும். இது ஆறின பிறகு தான் ஃபேஸ் பியில் உள்ளதை நம்ம ஆட் பண்ணணும். இதில் வந்து சேர்த்தது வந்து நம்ம ஃபேஸ் ஏல உள்ளது வந்து டிஸ்டில் வாட்டர் வந்து 90 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டோம். கார்போமர் வந்து 1 கிராம் எடுத்து 3 ஹவர்ஸ் பிஃபோர் நம்ம அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா தான் வந்து ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம 10 கிராம்ஸ் ஆட் பண்ணணும். கிளிசரின் வந்து 8 ml ஆட் பண்ணி தான் டபுள் பாயிலிங் பண்ணணும். இதுதான் ஃபேஸ் ஏல உள்ளது. இப்போ கார்போமர் வந்து நம்ம இது எதுக்காக இது வந்து யூஸஸ் ஆகுதுன்னா காஸ்மெட்டிக் ஐட்டம் எல்லாத்துக்குமே வந்து இது வந்து யூஸ் பண்ணுற பொருள் தான் இது வந்து திக் அதாவது நம்ம ஜெல் பதமாக வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக நம்மளுக்கு இருக்கிறதுக்காக இந்த ஜெல் பதமாக மாற்றி கொடுக்கறதுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இந்த டிஏ வந்து இதுவும் வந்து இந்த ஜெல் வந்து இப்போது இந்த எக்ஸ்ட்ராக்ட்லாம் நம்ம ஆட் பண்ணி டபுள் பாயிலிங் பண்ண பிறகு இது கொஞ்சம் தண்ணி பதமாக தான் இருக்கும். அந்த தண்ணி பதமாக இருக்கிறத வந்து நல்லா வந்து கெட்டிப்படுத்தி நல்லா கொஞ்சம் நல்லா திக் பதமாக நம்ம கொண்டுட்டு வர்றதுக்காக இந்த டிஇஏ ட்ரை எத்தனால் அமைன் ஃபுல் ஃபார்ம் இது ஷார்ட்டாக வந்து டிஇஏன்னு சொல்லுவாங்க. இதை வந்து அதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அதாவது ஃபேஸ் ஜெல்லுக்கு. கிளிசரின் வந்து நல்லா ஸ்கின்னை வந்து நம்மளுக்கு ஸ்கின்னில் உள்ள அலர்ஜியெல்லாம் நீக்கக்கூடியது. நல்லா ஈரப்பதமாக வச்சுக்கும். அதுக்காக வந்து நம்ம இந்த கிளிசரின் வந்து வெஜிடபிள் கிளிசரின் தான் நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போது இது ரூம் டெம்பரேச்சருக்கு நம்மளுக்கு வந்துருச்சு. ஆறின பிறகு நம்ம
ஃபேஸ் ஏல பியில் உள்ளதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது டிஇஏ எடுத்துக்கிட்டோம். டிஇஏ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 10 ட்ராப்ஸ் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் 10 ட்ராப்ஸும் வந்து மொத்தமாக நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணி அதோட பதம் எப்படி நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம அப்புறமா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு 2 ட்ராப்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து அந்த இது மாறும் பாருங்கள். நம்ம ஜெல் பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இப்போ பாருங்கள், அந்த டிஇஏ வந்து நான் வந்து ஒரு 5 ட்ராப்ஸ் தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். 5 ட்ராப்ஸ்லேயே நமக்கு வந்து அந்த ஜெல் பதத்துக்கு நம்மளுக்கு அந்த மாறிடுச்சு பாருங்கள். இதை இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை பாருங்கள், நல்லா ஜெல் பதத்துக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக நமக்கு மாறிடுச்சு பாருங்கள். அந்த டீயை சேர்க்கும்போது நம்ம எடுத்த உடனே வந்து 10 ட்ராப்ஸும் ஆட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு 2 ட்ராப்ஸ் 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அந்த பதம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுதுன்னா அப்புறமா இன்னும் ஒரு 2 ட்ராப்ஸ் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு 5 ட்ராப்ஸ்லேயே வந்து நல்லா கெட்டியாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொபோலின் கிளிக்கால். இது வந்து நமக்கு ஆப்ஷனல் தான், தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரொபோலின் கிளிக்கால் வந்து ஒரு 2 ml மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ப்ரொபோலின் கிளிக்கால் ஆட் பண்ண பிறகு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு வந்து ஆலோவேரா எசென்ஷியல் ஆயில் வந்து நம்ம ஒரு 5 ட்ராப்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஆலோவேரா எசென்ஷியல் ஆயில் வந்து ஒரு 5 ட்ராப்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது வந்து விட்டமின் இ ஆயில் வந்து ஒரு 2 ட்ராப்ஸ் அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இது நம்மளுக்கு கலர் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கலர் தேவை இல்லைன்னா ஒயிட்டாகவே நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து லிக்யூடு கலர் வந்து க்ரீன் கலர் வந்து ஒரு 2 ட்ராப்ஸ் அளவு நம்ம ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கலர் ஆட் பண்ணிட்டோம். க்ரீன் கலர், இது ஆலோவேரா ஜெல்லுங்கிறதுனால நான் க்ரீன் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ் இஸ்கா கார்பெக் வந்து ஒரு 0.5 கிராம்ஸ் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம இஸ்கா கார்டு வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஒரு 0.5 கிராம்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கண்டெய்னரில் வந்து போர் பண்ணிக்கலாம். இந்த ஆலோவேரா ஜெல் வந்து நம்ம டெய்லி வந்து ஸ்கின்ல வந்து யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஈரப்பதமாக வச்சுக்கும் ஸ்கின்னை. கரும்புள்ளி கருவளையம் எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது. இப்போது நம்ம கண்டெய்னரில் வந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அது ஏன்னா வந்து ஃபங்கஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் கண்டெய்னரில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு காட்டனால் வந்து நம்ம தொடச்சிட்டு அப்புறமா வந்து நம்ம போர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு ஜெல் பதத்துக்கு நல்லா வந்துருச்சு. இதில் வந்து நம்ம எடுத்து டப்பாவில் வந்து வச்சிட வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த
50 கிராம் அளவுக்கு நான் வந்து இதில் போர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரீச் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ்,